வணக்கம். ஒரே இடத்துல, ஒரே நேரத்துல, அதுவும் ஒவ்வொரு நாளும் ஒரு தெய்வீக நிகழ்வு நடந்தா எப்படி இருக்கும் யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? வாங்க, பழனியில நடக்கிறதா சொல்லப்படுற அப்படிப்பட்ட ஒரு ஆச்சரியமான ரகசியத்தை பத்தி தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. ஒவ்வொரு நாளும் விடியற் காலையில நம்ம கண்கள் பார்க்க முடியாத ஒரு தெய்வீக நாடகம் அங்கே அரங்கேறிட்டு இருக்கு. இது வெறும் ஒரு கதையா, இல்ல இதுக்குள்ள ஏதாச்சும் ஒரு ஆழ்ந்த ஆன்மீக உண்மை மறைஞ்சிருக்கா? வாங்க இந்த ரகசியத்துக்குள்ள இன்னும் கொஞ்சம் ஆழமா போவோம். சரி, இந்த அமானுஷ்ய நிகழ்வு எங்க நடக்குதுன்னு சொல்றாங்கன்னு தெரியுமா? தென்னிந்தியாவோட மிக முக்கியமான புண்ணிய தலங்கள்ல ஒண்ணு. அதுதாங்க பழனிமலை. பழனினா நம்ம எல்லாருக்கும் முதல்ல ஞாபகம் வர்றது முருகப்பெருமான் தான் இல்லையா? அவரோட அறுபடை வீடுகள்ல இது 3வது வீடு. ஞான பழத்துக்காக அம்மா அப்பா கிட்ட கோவிச்சுக்கிட்டு முருகன் ஆண்டை கோலத்துல வந்து நின்ன இடம் இதுதான் பக்தர்கள் ரொம்ப பக்தியோட சொல்றாங்க. வருஷா வருஷம் லட்சக்கணக்கான மக்கள் இங்க வந்து வழிபட்டுட்டு போறாங்க. இந்த அதிசய நிகழ்வ பத்தின தகவல் ஏதோ காது வாக்குல வந்த செய்தின்னு நினைச்சிடாதீங்க. இது ரொம்பவும் பழமையான, ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு மூலத்திலிருந்து வருது. அதுதான் அகத்திய மாமுனிவரோட ஜீவநாடி வாக்கு. இப்போ உங்கள சிலருக்கு ஜீவநாடின்னா என்னன்னு ஒரு கேள்வி வரலாம். சிம்பிளா சொல்லணும்னா அது பனை ஓலைகள்ல எழுதப்பட்டிருக்கிற தெய்வீக உரைகள். அதுல மகா சித்தர்களே நம்மகிட்ட நேர்ல வந்து பேசுற மாதிரி ஒருத்தரோட வாழ்க்கை ரகசியங்களை வெளிப்படுத்தும்னு ஒரு ஆழமான நம்பிக்கை இருக்கு. யோசிச்சு பாருங்க, சித்தர்களுக்கெல்லாம் தலைவர்னு போற்றப்படுற அகத்திய மாமுனிவரே ஒரு விஷயத்த சொல்றாருன்னா அந்த வார்த்தைக்கு எவ்ளோ சக்தி இருக்கும், எவ்வளவு நம்பகத்தன்மை இருக்கும். அதனாலதான் இந்த தகவல் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததா பார்க்கப்படுது. அப்படி அந்த நாடியில என்னதான் சொல்லப்பட்டிருக்கு? அதிலிருந்த மிக முக்கியமான ரகசியமே இதுதான். முருகன் குழந்தை வடிவில் வரும் சூட்சமம். இந்த ஒரு வரி நம்ம மனசுக்குள்ள 1000 கேள்விகளையும் பெரிய ஒரு ஆச்சரியத்தையும் உருவாக்குது இல்லையா? அப்படின்னா என்ன அர்த்தம்? சரி வாங்க, அந்த ஜீவநாடி சொல்ற அந்த அதிசய நிகழ்வு என்னன்னு இப்ப இன்னும் கொஞ்சம் விரிவா பார்க்கலாம். ஒவ்வொரு நாள் காலையிலயும் பழனியில அப்படி என்னதான் நடக்குதுன்னு சொல்றாங்க. இந்த நிகழ்வ நடக்கிற நேரம் இருக்கே, அது ரொம்ப ரொம்ப துல்லியமா சொல்லப்பட்டிருக்கு. ஒவ்வொரு நாளும் அதிகாலை சரியா 4 மணிக்கு. ஆமாங்க, இந்த 4 மணி தான் இந்த ரகசியத்தோட திறவுகோலே. அந்த நாடி வாக்குப்படி அதிகாலை சரியா 4 மணிக்கு பழனி மலையோட அடிவாரத்திலிருந்து சாக்ஷாத் முருகப் பெருமானே ஒரு சின்ன குழந்தை ரூபத்துல அந்த மலை படிகள்ல ஓடி வரதா சொல்லப்படுது. இந்த காட்சிய மனசுல நினைச்சு பார்க்கும்போதே உடம்பு சிலிர்க்குதில்ல. அந்த மூலவரிகளே இது இன்னும் அழகா சொல்லுது, கேளுங்க. அதிகாலையிலே 4 மணி அளவில் கீழிருந்து மேலே குழந்தை ரூபத்தில் முருகன் ஓடோடி வருவானப்பா. இந்த வார்த்தைகளை கேட்கும்போதே அந்த காட்சிய அப்படியே நம்ம மனக்கண்ல தெரியற மாதிரி இருக்கு. இதுல நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. இது ஏதோ ஒரு காலத்துல நடந்து முடிஞ்ச கதை இல்ல. அந்த வாக்கு சொல்றது என்னன்னா, இது என்னைக்கும் நடந்துட்டு இருக்கு. இது ஒரு விதத்துல பக்தர்களுக்கு ஒரு தரிசனத்துக்கான அழைப்பு மாதிரியே இருக்கு. அந்த வாக்குல இருக்கிற இந்த வரிகளை கவனிங்க. இது நடந்த வண்ணமே இருக்கின்றது அப்பனே அப்படின்னா என்ன அர்த்தம்? நாம இப்ப பேசிட்டு இருக்கிற இந்த நிமிஷம் கூட அந்த அதிசயம் அங்க தொடர்ந்து நிகழ்ந்துகிட்டே இருக்குன்னு அர்த்தம். இது ஒரு தரிசனம்னு சொல்றாங்க. தரிசனம்னா சுண்ணா பாக்குறது இல்ல, இறைவனோட இருப்ப உணர்றது. அந்த நாடி சொல்றபடி யாருக்கெல்லாம் ஆழ்ந்த பக்தி இருக்கோ அவங்களுக்கு இந்த தெய்வீக காட்சிய காண ஒரு வாய்ப்பு இருக்குதான். இது பல பக்தர்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கைய கொடுக்குது. கடைசியா அகத்தியரோட வாக்கு ஒரு பெரிய நம்பிக்கையை நம்ம எல்லாருக்கும் கொடுக்குது. அப்பொழுது நிச்சயம் சென்று வந்து கொண்டிருந்தால் முருகன் யாராவது கண்களில் படுவானப்பா. அதாவது விடாமுயற்சியோட முழு நம்பிக்கையோட ஒருத்தர் தேடினா நிச்சயமா ஒரு நாள் அந்த முருகனே அவங்க கண்ணுல படுவான்னு சொல்றாரு. இப்போ நம்ம எல்லாருக்கும் மனசுல ஒரு பெரிய கேள்வி நிக்குது இல்லையா? பக்தி, நம்பிக்கை, அற்புதம்னு எல்லாம் ஒன்னா சேர்ந்த இந்த நிகழ்வுல அந்த தெய்வீக காட்சியை காணும் பாக்கியம் அது யாருக்கு கிடைக்கும்? யார் அந்த பாக்கியசாலி? உண்மையான தேடல் இருக்கிறவங்களுக்கா, இல்ல களங்கமில்லாத பக்தி இருக்கிறவங்களுக்கா? ஒருவேளை உங்களுக்கும் அந்த பாக்கியம் கிடைக்கலாம் இல்லையா? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?